வெளியில் வெயிலில் தலை காட்ட முடியல, வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த லெஸ்ஸி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் க்ரீமியான ஒரு லெஸ்ஸி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். க்ரீமியான லெஸ்ஸி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, வீட்டில் பால் வாங்கி நம்ம தயிர் ரெடி பண்ணணுங்க. அப்போ தான் ஒரு க்ரீமியான டேஸ்டியான லெஸ்ஸி வந்து நம்மளால் பண்ண முடியும். இதே நம்ம கடைகளில் வாங்குகிற தயிர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்காது. பாருங்கள், வீட்டில் நம்ம தயிர் ரெடி பண்ணும்போது எவ்வளோ கெட்டியாக ஒரு புட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு பர்ஃபெக்டான லெஸ்ஸி வந்து வரும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற தயிர் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இப்போ வாங்க லெஸ்ஸி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ லெஸ்ஸி பண்ணுறதுக்கு தேவையான அளவு தயிரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4 ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துக்கிறேன், நல்லா கெட்டியான தயிர். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நம்மளுடைய இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்மக்கிட்ட மோர் கடையிற மத்து இருந்துச்சுன்னா அதை வச்சு கடையலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம மிக்சியில் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு க்ரீமியான லெஸ்ஸி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஒரு கிளாஸில் நம்ம ரெடி பண்ண லெஸ்ஸியை ஊற்றினதுக்கப்புறம் இப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு டிப்புங்க, நம்ம சர்வ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம துவைய வச்ச தயிரில் மேலே ஆடை இருக்கும், அதை ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. தயிரில் சர்க்கரையை போட்டு எப்படிடா குடிக்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு தேவாமிர்தமாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.